பாகிஸ்தான்ல ஆயில் எடுக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசைப்படும் விவகாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி என அறிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்திய வர்த்தகத்துல அமெரிக்கா பெரிய பங்குதாரரா இருக்கும் வேளையில அவருடைய நடவடிக்கை இந்தியாவுக்கு பின்னடைவாகவே இப்ப பார்க்கப்படுது. இந்த சூழலை தான் பாகிஸ்தானுடன் இணைஞ்சு ஒப்பந்தம் ஒன்றை எட்டி இருக்கும்னு அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப். இந்த அறிவிப்புல இந்தியா ஒரு நாள் பாகிஸ்தானிடம் எண்ணெய் வாங்கும் நிலை வரலாம் அப்படின்னு கூறியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இந்தியாவினுடைய பரம எதிரியா இருக்கிற பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டுற ட்ரம்ப் இப்படி பேசி இருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி பெரும் ஆசையோட ட்ரம்ப் சொல்ற ஒப்பந்தம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது பாகிஸ்தான்ல கச்சா எண்ணெய் எடுப்பதற்கான கட்டமைப்பை பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைஞ்சு மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை எட்டி இருப்பதா சொல்லியிருக்காரு. மறுபக்கம் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இசாக் தாரோ அமெரிக்காவுடனான டீல பாகிஸ்தான் முடிச்சிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கார். ஆனா விவரமா எதையும் இன்னும் சொல்லல. இப்ப பெரும் எதிர்பார்ப்போடு ட்ரம்ப் பாகிஸ்தானை எதிர்நோக்கி இருக்கிற பாகிஸ்தான்ல அப்படி எவ்வளவுதான் எண்ணெய் வளம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வச்சிருக்கு. பாகிஸ்தான்ல எண்ணெய் எடுக்கப்பட்டாலும் அந்த நாடு 85% கச்சா எண்ணெயை மத்திய கிழக்குல இருந்து தான் வாங்குது. 2016 பாகிஸ்தான்ல 35.35 கோடி பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. ஆனா இப்ப நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் பீப்பாய்க்கு மேல கச்சா எண்ணெய் பாகிஸ்தானுக்கே தேவைப்படுது. இப்ப எண்ணெய வெளிநாட்டுல வாங்காம பாகிஸ்தான் உள்நாட்டுல இருக்கிற எண்ணெயை மட்டும் எடுத்தா அந்த நாட்டுக்கே 2 ஆண்டுக்கு இது போதாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுல கடந்த ஆண்டு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தகவலும் வெளியாச்சு. பாகிஸ்தான்ல கடல் பகுதியில கச்சா எண்ணெய் எரிவாயு பெருமளவு கண்டறியப்பட்டிருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாச்சு. அதாவது உலகிலேயே 4வது பெரிய எண்ணெய் அப்புறம் எரிவாயு இருப்பு அங்க இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனா இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதிலாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது பாகிஸ்தான் கிட்ட கடலுக்கு அடியில எண்ணெய் எடுக்க தொழில்நுட்பமும் இல்லை, அதே மாதிரி கட்டமைப்போ ஆய்வையோ மேற்கொள்ள இப்ப நிதியும் அவங்க கிட்ட கிடையாது. இதனால கச்சா எண்ணெய் இருப்பு உறுதி செய்யப்படல, அதாவது ஆராய்ஞ்சு உறுதி செய்யப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப எண்ணெய் இருப்பை உறுதி செய்யவே பாகிஸ்தான் ரூபாயில அந்த நாட்டுக்கு 1.41 லட்சம் கோடி தேவைப்படும் அப்படின்னும் அதற்கு 5 ஆண்டுகள் கூட ஆகலாம்னு வல்லுநர்களால சொல்லப்படுது. பெரும் கடன்ல பொருளாதாரத்துல தள்ளும் பாகிஸ்தான் இப்போதைக்கு இவ்வளவு பெரிய தொகையை முதலீடு செய்ய முடியாது. அதனால அமெரிக்காவோட ஆதரவையும் பெற போராடி இருக்கு.